சந்தேகம்தான். இந்த சந்தேகம் கண்டிப்பா எல்லாருக்கும் வாழ்க்கையில இல்லாம இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு அதுக்கான விடை கிடைச்சிரும். என்னடா புதிரா பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம கூடவே இருந்து சிரிச்சு பேசி சந்தோஷமா நோய் நொடி இல்லாம உயிரோட இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மரணம் அடைஞ்சிருப்பாங்க. நல்லா தானே இருந்தாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சிருப்போம். அப்போ ஒருத்தவங்களுக்கு மரணம் அப்படின்றது எப்படி நடக்குது, எதனால நடக்குது, அந்த மரணத்தை யாரு தீர்மானிக்கிறது? இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான பதில தான் இந்த காணொளியில பார்க்க போறீங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். தமிழ் எனும் இன்பத்தேனை சுவைத்திட என் அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன். முன்னொரு காலத்துல ராஜவர்ம மன்னர் பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருடைய ஆட்சியில அந்த நாடே செல்வ செழிப்பா ரொம்ப பசுமையா இருந்தது. நாட்டு மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த மன்னர் தீவிரமான சிவபக்தர். தினமும் சிவ பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுதான் அவருடைய பொழுதைய ஆரம்பிப்பாரு. அவர் ஆட்சி செய்யக்கூடிய நாட்டுல எந்த தவறும் நடக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ணும் கருத்துமா பாத்துப்பாரு. நீதியும் நேர்மையும் தவறாத மன்னர்னா அது இந்த ராஜவர்ம மன்னர் தான். அவருடைய நாட்டு மக்களும் மன்னர் மேல நிறைய மரியாதை வச்சிருந்தாங்க. அதனால அவங்களும் நீதி தவறாம நடந்துப்பாங்க. இப்படி ஆட்சி செஞ்சதுனால மன்னருக்கு துணையா கடவுளே பக்க பலமா இருந்தாருன்னா பாத்துக்கோங்களேன். இப்படியே அவருடைய ஆட்சியில எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு அந்தனர் தன்னுடைய மனைவிய கூட்டிட்டு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வேற ஊர்ல இருந்து இந்த பாண்டிய நாட்டுக்கு வராங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் எப்பயுமே ரொம்ப பாசமா அந்யோன்யமா இருப்பாங்க. ஒரு நாள் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருந்ததே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் சித்திரை மாத வெயில்ல கால் கடக்க நடந்து வந்ததுனால அவங்களுக்கு களைப்பா பசி தாகமா இருந்தது. பாண்டிய நாட்டினுடைய எல்லையில ஒரு காடு ஒண்ணு இருந்தது. அந்த காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. தம்பதியினருக்கு அதுக்கு மேல நடக்கவே முடியல. கொஞ்ச நேரம் எங்கேயாவது அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பெரிய மரம் ஒண்ணு இருந்தது. அந்த மரத்தினுடைய நிழல்ல அமர்ந்துட்டாங்க. ரொம்ப களைப்பா இருந்ததுனால அமர்ந்தவங்க அப்படியே அயர்ந்து தூங்கிட்டாங்க. அடுத்த நொடி அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அவங்களால யூகிக்க கூட முடியல. அது என்ன மாற்றம்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க தூங்கிட்டு இருந்த சமயம் பார்த்து எங்க இருந்தோ ஒரு அம்பு வேகமா வந்து அந்த பெண்ணினுடைய மார்புல பாஞ்சிருச்சு. அடுத்த நொடி ரத்தம் சொட்ட சொட்ட அதே இடத்துல பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. அந்த அந்தனருக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு சுதாரிக்க கூட முடியல. இவ்வளவு நேரம் சேர்ந்தே வந்தோம், அயர்ந்து தூங்கிட்டு தானே இருந்தோம், எங்க இருந்த இந்த அம்பு வந்தது, என்னுடைய மனைவிக்கு ஏன் இப்படி ஆச்சு, இவ இல்லாம இனி நான் என்ன பண்ண போறேன், இந்த அம்பு எப்படி வந்தது அப்படின்னு கதறிக்கிட்டே பாக்குறாரு. அவருடைய பார்வையில ஒரு வேடன் கண்ணுக்கு தெரிஞ்சான். அவன் கையில நிறைய அம்புகள் இருந்தது. இந்த வேடன் தான் என்னுடைய மனைவிய கொன்னுட்டான் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அந்த வேடனோ அங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தான். அந்த அந்தனர் தன்னதான் சந்தேகப்படுறாருன்னு அந்த வேடனுக்கு நல்லாவே தெரிஞ்சது. நான் அம்பு இதுலயே என்னையே சந்தேகப்படணும் அப்படின்னு அந்த வேடனும் குழம்பி போனான். அந்தனருடைய கதறல் சத்தம் அந்த காட்டை தாண்டி ஒலிக்க ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு அவருடைய மனசுல வேதனை இருந்தது. அந்த சத்தத்தை கேட்ட காவலர்கள் அந்த காட்டுக்கு வந்து அந்த அந்தனர்கிட்ட நடந்ததை கேக்குறாங்க. அந்த அந்தனரும் சொல்றாரு, நான் பஞ்சம் விளைக்கிறதுக்காக இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்தேன். வெயில் தாங்க முடியாம நானும் என்னுடைய மனைவியும் இங்க அமர்ந்தோம். இதோ இந்த வேடன் தான் என்னுடைய மனைவி மேல அம்பு எய்துட்டான். அதனால என்னுடைய மனைவி இறந்து போயிட்டா. இனி நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் அந்த காவலர்கள் அந்த வேடனை கைது செஞ்சு அரசன் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அந்த வேடனுக்கும் அரசன் நீதி தவறாதவர்னு நல்லாவே தெரியும். அரசனுக்கு இப்படி ஒரு நிகழ்வை கேட்கவும் ரொம்ப வேதனையா இருந்தது. என்னுடைய நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்தவங்கள இப்படி நீ அநியாயமா கொன்னுட்டியே, உனக்கு வேணுங்கிற மிருகங்கள் காட்டுல எத்தனையோ இருக்கு, மனிதர்களை கூட நீ விட்டு வைக்க மாட்ட, என்னையும் இந்த நாட்டையும் நம்பி வந்த இந்த அந்தனர் என்ன நினைப்பாரு அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டாரு. அப்போ வேடன் சொல்றான், அந்த பெண்மணி மேல அம்பு இருந்தது உண்மைதான், ஆனா அத நான் எய்தல. அம்பு விழுந்த அடுத்த நொடி அந்த அந்தனருடைய கண்கள்ல நான் தென்பட்டேன். அதுக்காக நான் அவங்க மேல அம்பு எய்திட்டேன்னு ஆயிருமா? அந்த தவற நான் செய்யல அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தா, ஆனா மன்னரால அதை ஏத்துக்கவே முடியல. மன்னர் மறுபடியும் கேக்குறாரு, நீ ஏதோ பறவைய குறி வச்சிருக்க,
அந்த அம்பு மாறி போய் அந்த பெண்மணி மேல பட்டுருச்சு. இந்த உண்மைய நீ ஒத்துக்கோ, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவ்வளோ சொல்லியும் வேடன் தன்னுடைய கருத்துல இருந்து மாறவே இல்ல. நான் குற்றமற்றவன், இந்த கொலைய நான் பண்ணவே இல்ல அப்படின்னு போராடி பார்த்தான். இப்படியே விடாப்படியா இருக்கவும் மன்னருக்கு குழப்பம் வந்துருச்சு. உண்மையிலேயே இந்த வேடன் குற்றமற்றவன் அப்படின்னா இவனுக்கு தவறான தீர்ப்பை வழங்கிட்டேனா அந்த பாவம் என்ன வந்து சேர்ந்துரும். என்ன செய்யணும்னு தெரியாம அந்த வேடனை காவல்ல வைக்கும்படி உத்தரவிட்டாரு. மன்னர் ஒரே யோசனையில இருந்தாரு. அவர்தான் தீவிரமான சிவபக்தர் இல்லையா? இரவு நேரத்துல சிவபெருமான நினைச்சு ரொம்ப தீவிரமா வேண்டினாரு. எனக்கு இதுல என்ன முடிவு செய்யறதுன்னு தெரியல. வேடனா நான் பழி வாங்கிட கூடாது, ஆனா உண்மையிலேயே அவன் தவறு செஞ்சிருந்தா அவனை விடக்கூடாது. என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ஆழமா வேண்டினாரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு அசரீரி குரல் ஒண்ணு கேட்டது. ராஜவர்மா, உன்னுடைய கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு சிம்மக்கல்ல நடக்க போற ஒரு திருமணத்துல போய் நீ கலந்துக்கோ, உனக்கு அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி குரல் மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா மன்னருக்கு எப்படா பொழுது விடியும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தாரு. பொழுது விடிஞ்சது. மன்னர் அப்படியே திருமணத்துக்கு போக முடியாது இல்லையா? அதனால மறுநாள் மாறு வேடத்துல அந்த திருமணத்துல போய் கலந்துகிட்டாரு. தன்னுடைய கேள்விக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமா அங்கேயும் இங்கேயும் பாத்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவருடைய கண்களுக்கு மட்டும் 2 யமகிங்கர்கள் தெரிஞ்சாங்க. அந்த யமகிங்கர்களை பார்க்கவுமே மன்னருக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. என்னுடைய கண்ணுக்கு ஏன் இந்த யமகிங்கர்கள் தெரியணும்? என்ன நடக்க போகுது இங்க அப்படின்னு பதட்டத்தோட பார்த்தாரு. ஆனா அந்த யமகிங்கர்கள் பேசுறது இந்த மன்னருடைய காதுகளுக்கு மட்டும் கேட்டுச்சு. ஒரு யமகிங்கர் சொல்றாரு, யமதர்மராஜாவுடைய உத்தரவின்படி இந்த திருமணத்துல மணமேடையில இருக்கக்கூடிய மணமகனினுடைய உயிரை இன்னைக்கு நம்ம பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட இன்னொரு யமகிங்கர் சொல்றாரு, இவன் ரொம்ப அழகா இருக்கான், வாலிப வயது வேற, எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா இருக்கானே, இவனோட உயிரை எப்படி எடுக்க போற அப்படின்னு கேக்குறாரு. இந்த வார்த்தைகளை கேட்கவும் ராஜவர்ம மன்னருக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. ஆனா யமகிங்கர்களை மீறி தன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்குறாரு. அந்த நேரத்துல ஒரு யமகிங்கர் சொல்றாரு, ஒரு நாள் ஒரு வனத்துல எந்த நோய் நொடியும் இல்லாம ஒரு அந்தணருடைய மனைவி அயர்ந்து தூங்கிட்டு இருந்தா. அவளுடைய உயிரை நான் எப்படி எடுத்தேன்னு நீ பார்த்தல? என்னைக்கோ யாரோ எரிஞ்ச ஒரு அம்பு மரத்துக்கு மேல இருந்தது. நான் வேகமா கைய வீசி காற்ற வரவழைக்க அந்த காற்றினுடைய வேகம் தாங்காம அம்பு மரத்திலிருந்து விடுபட்டு அந்த பெண்மணியுடைய உயிரை எடுத்துருச்சு. அத நீ பார்த்ததான அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்ட மன்னருக்கு விடை கிடைச்ச மாதிரி இருந்தது. ஆனாலும் இப்ப இந்த மணமகனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாக்குறாரு. அப்போ ஒரு யமகிங்கர் சொல்றாரு, இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு கோசாலை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய காளை மாட்டை வெளியேற்றி காளைய வேகமா வந்து மணவரையில இருக்கக்கூடிய மணமகனை குத்த வைக்கிறத நீ பாரு அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவர் சொன்ன மாதிரியே காளை மாடு ஒண்ணு வேகமா தன்னுடைய கொம்புகளை நீட்டி நேரா போய் மணமகனை முட்டி அவருடைய உயிரை எடுத்துருச்சு. இத பார்க்கவும் தான் மன்னருக்கு புரிஞ்சுது. என்னைக்கோ மனிதர்கள் செஞ்ச தவறுக்காக அவங்களுடைய உயிர் பிரியணும் அப்படின்னு யமதர்மன் முடிவு பண்றாரு. அதுக்கு கருவியா அந்த பெண்மணிக்கு அம்பும் இந்த மணமகனுக்கு காளையும் கிடைச்ச மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு இருக்குன்னு யமதர்மனே இந்த யமகிங்கர்கள் மூலமா முடிவு பண்ணி இருக்காரு. ஒருத்தவங்களுடைய உயிர் போகுது அப்படின்னா அதுக்கு அவங்க செஞ்ச பாவத்தினுடைய விளைவுதான். அத முடிவு பண்றது யமதர்மனும் காலமும் தான். இந்த வேடன் மேல எந்த தவறும் இல்ல. மரத்துக்கு மேல இருந்த அம்பு என்னைக்கோ வந்து விழுந்தது. இந்த பெண்மணியுடைய உயிரை எடுக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்கு. மத்தபடி இந்த பெண்மணியுடைய உயிர் போனதுக்கும் வேடனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு வேடனை விடுதலை செஞ்சுட்டாரு. மன்னர் என்னைக்குமே நீதி தவற மாட்டாரு அப்படின்னு வேடன் ரொம்பவே நன்றி உணர்வோட அங்கிருந்து கிளம்பி போனான். பாத்தீங்களா, அந்த பெண்மணி இருந்ததுக்கும் வேடனுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை வேடன் தான் இந்த பெண்மணிய கொண்டுட்டா அப்படின்னு சொல்லுச்சு. பனை மரத்துல இருந்து விழுந்து பிழைச்சவனும் உண்டு, புல்லு தடுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டுன்னு சும்மாவா சொல்லுவாங்க? என்னைக்கோ யாரோ எய்துன அம்பு அந்த பெண்மணியுடைய மார்புல பாஞ்சு அன்னைக்கு உயிர் போகணும்னு இருந்திருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? அந்த மாதிரி தாங்க
ஒருத்தர் என்னைக்கு இறப்பாரு அப்படின்றத அவங்க செய்யக்கூடிய பாவமும் கர்ம வினையும் சேர்த்து யமதர்மனும் காலமும் முடிவு பண்ணி இந்த அம்பு, காளை மாடு மாதிரியான கருவிகளை யமகிங்கர்கள் உபயோகப்படுத்தி உயிர் எடுத்துருவாங்க. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் தமிழ் தேனை சுவைப்போமா? நன்றி, வணக்கம்.